தேவர்களுக்கு தேவி பதில் சொல்றதாக்கும் இந்த ஸ்லோகம் 38வது ஸ்லோகம். அதனால தேவி உவாச்சா, தேவி உவாச்சா. வைவஸ்வதேந்தரே வைவஸ்வதே அந்தரே பிராப்தே அஷ்டாவிம்சதிமே யுகே शुम्भः निशुम्भः च एव अन्यौ उल्पस्येते महासुरौ वैवस्वदेन्दरे प्राप्ते अष्टाविंशतिमे युगे शुम्भो निशुम्भसैवान्या उल्पस्येते महासुरौ. தேவி ரொம்ப சந்தோஷமாயிட்டு சொன்னா, இனி சம்பவிக்க கூடின அவதாரங்களை சொன்னா. வைவஸ்வத மனுவோடு காலம் முதலுக்கு 28ஆம் சதுர்யுகத்தோடு கடைசியில சும்பன் அப்படினும் நிசும்பன் அப்படினும் 2 அசுரர்கள் உண்டாவா. வைவஸ்வதே அந்தரே வைவஸ்வத மன்வந்தரத்துல அஷ்டாவிம்சதிமே யுகே பிராப்தே 28வது யுகம் வரத்த சும்பஹா நிசும்பஹா ச சும்ப நிசும்பர்கள் அப்படிங்கிற அந்யௌ மகாசுரவ் வேற 2 அசுரர்கள் பெரிய அசுரர்கள் உல்பஸ்யேதே உல்பவிப்பா. வைவஸ்வத மன்வந்தரத்துல 28வது சதுர்யுகத்துல சும்ப நிசும்பர்கள் அப்படின்னு பேர் இருக்கிற வேற 2 பெரிய பெரிய அசுரர்கள் உண்டாவா. யுகே அப்படின்னா சதுர்யுகத்துல, சதுர்யுகம் அப்படின்னாக்கா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அதுலயே துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகத்தோடு ஆரம்ப டைம்ல வைவஸ்வதே அந்தரே வைவஸ்வத மனுவோடு அதிகாரத்தோடு கூடின காலகட்டமா இருக்கிற 7வது மன்வந்தரத்துல ரெண்டு அசுரர்கள் உண்டாவா அப்படின்னு ரக்தபீஜ வதத்துக்கு அப்புறம் தேவி அந்த காலத்துல தேவர்கள்கிட்ட சொன்ன வாக்கு வரப்போற வைவஸ்வத மன்வந்தர காலகட்டத்துல நந்தகோப குலத்திலையும் அதே மாதிரி ஒரு சில இடத்திலையும் தேவியோடு அவதாரங்கள் உண்டாகும் அப்படின்னு அதையாக்க நீங்க தேவி சொன்னா. தேவர்களே கேளுங்கோ, இந்த பிரபஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆயிட்டு தேவி ஆயிட்டு இருக்கிற நான் மது கைடவர்கள் விஷ்ணுவால நிகிரகிக்கப்பட்டா, அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் முடிஞ்ச மகிஷாசுரனும் என்னால கொல்லப்பட்டான். அதுக்கப்புறமா சண்டமுண்டர்கள், தூம்ரலோச்சனன், ரக்தபீஜன், சும்ப நிசும்பர்கள் இப்படின்னு அசுரர்கள் எல்லாம் சைன்யங்களோடு கூடிட்டு என்னால யுத்தத்துல கொல்லப்பட்டா. இப்போ என்னோட அனுகிரகம் காரணமாயிட்டு இந்த உலகம் எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். ஃபியூச்சர்ல பாவியில இந்த உலகத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்களுக்கு குஷி கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் செய்வேன், அதை இப்ப சொல்லறேன். இனிமேல் வைவஸ்வத மன்வந்தரத்துல 28வது சதுரயுகத்துல நான் இப்போ நிகிரகிச்ச சும்ப நிசும்பர்களை தவிர வேற
சும்பனி சும்பர்கள் அப்படின்னு பேர் இருக்கிற 2 அசுரர்கள் உண்டாவா? அத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்ப சும்பனி சும்பர்களை நான் கொன்னுட்டேன். ஆனா அந்த வைவஸ்வத மன்வந்தரத்தோட காலகட்டத்துல 28ஆம் சதுரயுகத்துல இதே மாதிரி மறுபடியும் 2 அசுரர்கள் சும்பனி சும்பர்கள் அப்படிங்கிற பேரில உண்டாவா? 39வது ஸ்லோகம். நந்தகோபகிருஹே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா ததஹ தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி. நந்தகோபகிருஹே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி. வைவஸ்வத மன்வந்தரத்துல நான் நந்தகோபரோட குலத்துல யசோதையோட கர்ப்பத்துல ஜனிப்பேன். அதுக்கப்புறமா விந்தியாஜலத்துல வசிச்சு அந்த சும்பனி சும்பர்களை நான் இல்லாம பண்ணுவேன். அத நீங்கள் இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ததஹா அதுக்கப்புறம் நந்தகோபகிருஹே நந்தகோபரோடு கிரகத்துல யசோதா கர்ப்பசம்பவா ஜாதா யசோதையோடு புத்திரியாயி ஜனிச்சிட்டு விந்தியாஜல நிவாசினி விந்தியாஜல மலையில வசிச்சுண்டு தௌ நாசயிஷ்யாமி அந்த 2 அசுரர்களை அதாக்கும் அங்க தௌ அவ 2 பேரையும் நான் இல்லாம பண்ணிடுவேன். நந்தகோப கிரகத்துல யசோதையோட புத்திரியாயிட்டு ஜனிச்சு விந்தியாஜலத்துல வசிச்சு அந்த 2 அசுரர்களையும் நான் கொன்னிடுவேன். கங்காதீரத்துல விந்தியாஜல பர்வதத்துல வசிச்சு யசோதா தேவியோட கர்ப்பத்துல ஜனிச்சு அந்த விந்தியாஜலத்துல வசிச்சு அதுக்கப்புறம் சும்பனி சும்பர்கள் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த 2 அசுரர்களை நான் இல்லாம பண்ணுவேன். நந்தகோபரோடு புத்திரியாயிட்டு அவதரிக்கிற இந்த தேவி மகாலட்சுமியோட அம்சமாக்கும். நந்தா பகவதி நாமா யா பவிஷ்யதி நந்தஜா கனகோத்தம காந்தி சாசு காந்தி கனகாம்பரா கமலாங்குஷ பாஷாப்ஜைரலங்கிருத சதுர்புஜா இந்திரா கமலாலக்ஷ்மி சா ஸ்ரீ ருக்மாம்புஜாசனா. அப்படி இருக்கிற தேவி அக்குமங்க அவதரிக்க போறேன் அப்படின்னு சொல்லறா. 40வது ஸ்லோகம். புனஹ அபி அதிரௌத்ரேண ரூபேண பிருத்வீதலே அவதீர்ய ஹனிஷ்யாமி வைப்ரசித்தான் மகாசுரான். புனரப்யதிரௌத்ரேண ரூபேண பிருத்வீதலே அவதீர்ய ஹனிஷ்யாமி வைப்ரசித்தாம்ச்ச தானவான். மறுபடியும் நான் அதிபயங்கரமாயிருக்கிற ரூபத்தை தரிச்சு பூமியில அவதரிச்சு விப்ரசித்தியோட புத்திரர்களாயிருக்கிற அசுரர்களை நிகிரகிக்க போறேன். புனஹா அபி மறுபடியும் அதிரௌத்ரேண ரூபேண அதிபயங்கரமாயிருக்கிற ரூபத்தோடு கூடிட்டு பிருத்திவீதலே அவதீர்யா இந்த பூமியில அவதாரம் பண்ணிட்டு வைப்ரசித்தான் விப்ரசித்தியோட புத்திரர்களாயிருக்கிற தானவான் ஹனிஷ்யாமி அசுரர்களையும் கொல்ல போறேன். தேவியான நான் வைவஸ்வத மன்வந்தரத்துல 28வது துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வரும்போது விப்ரசித்தி அப்படிங்கிற அசுரனோடு புத்திரர்களா இருக்கிற வைப்ரசித்தர்கள் அப்படிங்கிற அசுரர்களை
அதிபயங்கரமா இருக்கிற ரூபத்தோடு கூடிட்டு பூமியில அவதரிச்சு நான் நிகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு தேவர்கள் கிட்ட சொல்லின்னு இருக்கா சண்டிகா தேவி. 41வது ஸ்லோகம். பட்சயந்த்யாஹ ச தான் உக்ரான் வைப்ரசித்தான் மகாசுரான் ரக்தாஹ தந்தாஹ பவிஷ்யந்தி தாடிமி குசுமோபமாஹ பட்சயந்த்யாஸ்ச தான் உக்ரான் வைப்ரசித்தான் மகாசுரான் ரக்தாதந்தா பவிஷ்யந்தி தாடிமி குசுமோபமா. விப்ரஜித்தியோட புத்திரர்களாய் இருக்கிற ரொம்ப ரொம்ப உக்ரர்களாயிருக்கிற பயங்கரர்களாயிருக்கிற அசுரர்களை சாப்பிட்டு என்னோட பல்லுகள் எல்லாம் ரத்தவர்ணமாயி தீரும். தாடிமி குசுமோபமா அப்படின்னா மாதளம்பழம் இருக்கே, அந்த மாதளம்பழத்தோடு பூ அந்த கலர்ல ஆயித்தீரும். உக்ரான் மகாசுரன் ரௌத்ரர்களாயிட்டு இருக்கிற அந்த அசுரர்கள். தான் வைப்ரசித்தான் அந்த விப்ரஜித்தியோடு புத்திரர்களை வைப்ரஜித்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அவளை பட்சயந்தியாக சாப்பிட்றவளா இருக்கிற என்னோடு பல்லுகள், இனிமேதானே சாப்பிட போறேன், அப்படி அவளை சாப்பிட்டா என்னோட பல்லுகள் ரக்தாகாச்ச சகப்பு கலர்ல, தாடிமி குசுமோபமா மாதளம் பழத்தோடு பூக்கள் மாதிரி சகஜவேன்னு பவிஷ்யந்தி பவிக்கும். உக்ரர்களாயிருக்கிற வைப்ரஜித்தர்களை சாப்பிட போற என்னோட பல்லுகள் எல்லாம் அப்படியே சகஜவேன்னு இருக்கும். அப்படி இருக்கிற என்னோட பல்லுக்கு பேரு ரக்ததந்திகா அப்படின்னு ஆகும். அவளை நிகிரகம் பண்ணினதாலேயே எனக்கு ரக்த சாமுண்டா அப்படின்னு பேருண்டாகும். நாற்பத்தி 2வது ஸ்லோகம். ததஹ மாம் தேவதாஹ ஸ்வர்கே மர்த்யலோகே ச மானவாஹ स्तुवन्तः व्याहरिष्यन्ति सततं रक्तदन्तिकां ततो मां देवता स्वर्गे मर्त्यलोके च मानवा स्तुवन्तो व्याहरिष्यन्ति சததம் ரக்ததந்திகாம். அதனால சொர்க்கத்தில தேவர்களும் இந்த மனுஷலோகத்தில மனுஷாலும் என்ன ஸ்துதிக்கிறத ரக்ததந்திகா அப்படின்னு சொல்லுவா. ததஹா சொர்க்கே தேவதாக அந்த அசுரர்களை நான் பல்லால கடிச்சு தின்னு பல்லெல்லாம் செகச்சவேன்னு ஆனதுனால அப்படி ஆகுமே, அப்போது சொர்க்கத்துல தேவர்களும் மர்த்தியலோகே மானவாக பூமியில மனுஷாலும் மாம் என்ன சததம் ஸ்துவந்தகா எப்போதும் ஸ்துதிச்சுட்டே இருப்பா. என்ன சொல்லி ஸ்துதிப்பா? ரக்ததந்திகாம் வியாஹரிஷந்தி. ரக்ததந்திகா அப்படின்னு சொல்லி
வியாஹரிஷ்யந்தி, ஸ்துதிப்பா. விப்ரஜித்தியோட புத்திரர்களாயிருக்கிற அசுரர்களை சாப்பிடுறதுனால எனக்கு பல்லெல்லாம் ஜகஜவேனாகும். சொர்க்கலோகத்துல தேவர்களும் மனுஷலோகத்துல மனுஷாலும் என்ன ஸ்துதிச்சு பாடுவா. ரக்ததந்திகா அப்படின்னு கூப்பிடுவா. இந்த ரக்ததந்திகா தேவி காளியோடு அம்சாவதாரம். இந்த தேவியோடு தலைமுடி, அவயவங்கள், ஆயுதங்கள் எல்லாம் ரக்தமயம். அதனாலேயே இந்த தேவிய ரக்த சாமுண்டா அப்படின்னு கூப்பிடப்படுறது. நிறைய நிறைய பேர்கள் தேவிக்கு இருக்கு. 43வது ஸ்லோகம். பூயஹா ச சதவார்ஷிக்யாம் அநாவிருஷ்ட்யாம் அனம்பசி முனிபிஹி சம்ஸ்மிருதா பூமௌ சம்பவிஷ்யாமி அயோனிஜா. பூயச்ச சதவார்ஷிக்யாமனாவிருஷ்ட்யாமனம்பசி முனிபி சம்ஸ்மிருதா பூமௌ சம்பவிஷ்யாம்யயோனிஜா. மறுபடியும் 100 வருஷம் முடியத்த முனிகள் ஸ்துதிச்சிட்டு நான் மறுபடியும் இந்த பூமியில அவதரிப்பேன். மழை இல்லாதக்கு நிறைய வருஷம் பூமியில மாமுனிகள் எல்லாம் கஷ்டப்படும் போது அவ ஸ்துதிக்கிறதையாக்கும் நான் அவதரிக்கிறேன். நான் அயோனிஜி ஆயிட்டு இந்த பூமியில அவதரிப்பேன். பூயஹா ச சதவார்ஷிக்யாம், மறுபடியும் 100 வருஷம் முழுவதும் அனாவிருஷ்டியாம், மழையே பெய்யாம ஆயிடும். இந்த அசுரர்களை நிகிரகிச்சதுக்கு அப்புறம் பூமியில மழையே பெய்யாது. அனம்பசி பூமௌ, தண்ணி இல்லாத இந்த பூமியில முனிபிகி சம்ஸ்மிருதா, முனிகளால நன்னா என்ன நினைச்சுண்டு முனிகள் எல்லாம் என்ன ஸ்துதிச்சு அயோனிஜா சம்பவிஷ்யாமி, அயோனிஜையாயிட்டு நான் பவிப்பேன், அவதரிப்பேன். அயோனிஜையாயிட்டு அவதரிக்கிறது அப்படின்னா സ്വയமாயிட்டு സ്വயம்புவாயிட்டு அவதரிப்பேன். என்ன ആരും പ്രസവിக்கிறதല്ല, ഞാനായിട്ടേ അവതരിப்பேன். அனம்பசி அப்படின்னாக்கா விவசாயம் தொடங்கின விஷயங்களுக்கொன்னும் தண்ணி இல்லாதக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அயோனிஜையாயிட்டு நான் அவதரிப்பேன். இப்ப எப்படி ஆக்குமோ பார்வதியோட தேகத்திலேருந்து நான் பிரத்யட்சப்பட்டேன் அயோனிஜையாயிட்டு, அதே மாதிரி அயோனிஜையாயிட்டு அவதரிப்பேன். 44வது ஸ்லோகம். ததஹா ஷதேனஹ நேத்ராணாம் நிரீட்சிச்யாமி யன்முனீன். ததஹா ஷதேனஹ நேத்ராணாம் நிரீட்சிச்யாமி யத் முனீன். கீர்த்தயிஷ்யந்தி மனுஜாஹ சதாட்சீம் இதி மாம் ததஹ. தத சதேன நேத்ராணாம் நிரீட்சிச்யாமி யன்முனீன். கீர்த்தயிஷ்யந்தி மனுஜா சதாட்சீம் இதி மாம் ததா. அப்போது நான் என்னோட 100 கண்களால அனுகிரகம் கொடுக்கறதுக்கு ஆயிட்டு ரிஷிகளை பார்ப்பேன். அவ என்ன 100 கண்கள் இருக்கிற சதாட்சியா இருக்கிற அம்பாளுக்கு நமஸ்காரம், அம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிண்டு என்ன ஸ்துதிக்கவும் செய்வா. வரப்போற காரியங்கள் எல்லாம் அக்கும் இப்ப தேவி சொல்லின்னு இருக்கா தேவர்கள்கிட்ட. ததஹா நேத்ராணாம் சதேனஹா, அதுக்கப்புறம் 100 கண்களால முனீன் நிரீட்சிச்யாமி, முனிகளை நான் பார்ப்பேன். யத் ததஹா
அப்படி நான் பார்க்கறதுனாலேயே மாம் மனுஜாஹா என்ன மனுஷா சதாட்சீம் இது கீர்த்தயிஷ்யந்தி, சதாட்சி அப்படின்னு கீர்த்திப்பா ஸ்துதிப்பா. சதாட்சி, சாகம்பரி, துர்கா இப்படி இருக்கிற தேவியோட ஸ்தானங்கள். கிருஷ்ணா, வேணி, துங்கபத்ரா இப்படி இருக்கிற நதிகளோட மத்திய பாகத்துல, சஹ்ய பர்வதத்துக்கு பக்கத்துல கிழக்கு பக்கமாயிட்டாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அயோனிஜையாயிட்டு அவதரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஸ்துதிக்கவும் ஸ்மரிக்கவும் செய்யற ரிஷிகளை நான் 100 கண்களால பார்ப்பேன். அதனாலேயே மனுஷா என்ன சதாட்சி அப்படின்னு கூப்பிடுவா. ஸ்லோகம் 45. ததஹ அகிலம் லோகம் ததஹ அகிலம் லோகம் ஆத்மதேஹ சமுத்பவைஹ பரிஷ்யாமி சுராஹ சாகைஹ ஆவ்ருஷ்டேஹ பிராணதாரகைஹ ததோஹமகிலம் லோகமாத்மதேஹ சமுத்பவை பரிஷ்யாமி சுராசாகைராவ்ருஷ்டே பிராணதாரகை. தேவர்களே, நீங்கள் நான் சொல்றத கேளுங்கோ. பூமியில மழை இல்லாம ஆச்சுன்னா அந்த டைம்ல சங்கடப்படுறத நான் என்னோட சரீரத்திலேந்து ஒரு சில தளிர்களை சிருஷ்டிப்பேன். சுராஹா தேவர்களே, ததஹா அகம் அதுக்கப்புறம் நான், ஆத்மதேஹ சமுத்பவைஹி என்னோட சரீரத்திலேந்து ஒரு சில விஷயங்களை உண்டு பண்ணுவேன். பிராணதாரகைஹி பிராணரட்சைய பிராணனுகளை காப்பாத்துறதுக்காயிட்டு பிராணரட்சைய செய்யறதுக்காயிட்டு இருக்கிற சாகைஹி சஸ்யஜாலங்களை ஆவிருஷ்டே மழை பெய்யற வரைக்கும், எப்ப வாக்குமோ மழை பெய்யும் அது வரைக்கும் அகிலம் லோகம் பரிஷ்யாமி அப்படி என் சரீரத்திலேருந்தே தளிர்களை சிருஷ்டிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துவேன். மழை வர்றதுக்கு முன்னாலேயே இந்த உலகம் சுபிட்சமாயிடும். என்னோட சரீரத்திலேருந்து பிராணனை காப்பாத்துறதுக்கு ஒரு சில சஸ்ய ஜாலங்களை மழை பெய்யற வரைக்கும் சிருஷ்டிச்சு சமஸ்த லோகங்களையும் நான் காப்பாத்துவேன். தளிரிலை அப்படின்னாக்கா கீரை மாதிரி இருக்கிற சாஃப்டான செடி கொடிகள். வைவஸ்வத மன்வந்தரத்துல 40வது யுகத்திலேயாக்கும் சதாட்சி தேவியோடும் சாகம்பரி தேவியோடும் அவதாரம். தஸ்மின்னேவாந்தரே சக்ரா சத்வாரிம்ஷத்தமே யுகே சாகம்பரீம் ஸ்துவன் தியாயன் ஜபன் சம்பூஜயன் நமன் அக்ஷயாமஸ்னுதே பூதிம் அன்னம் பானம் பவாந்தரே அப்படின்னு சொல்லப்படுறது.
வைவஸ்வத மன்வந்தரத்துல 40வது யுகத்துல 40 யுகே அந்த டைம்லயாக்கும் சாகம்பரி தேவியோடும் சதாட்சி தேவியோடும் அவதாரம் நடந்தது. மழை பெய்யற வரைக்கும் என்னோட சரீரத்திலேந்தே ஒரு சில தளிர்களை சிருஷ்டிச்சு இந்த உலகத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு தேவி சொன்னா. பத்ரமூலகரிராக்ரஃபலகாண்டாஸ்திரோடகா त्वक् पुष्पं कवचं चेदि शागं दशविधं स्मृतम्. 46வது ஸ்லோகம். शागंबरी इति विख्यातिं तदा यस्यामि अहं भुवि तत्र एव च वदिष्यामि दुर्गमाख्यं महासुरं. शागंबरीति विख्यातिं तदा यास्याम्यहं भुवि तत्रैव च वदिष्यामि दुर्गमाख्यं महासुरम्. அப்படி என்னோட சரீரத்துல தளிர் இலைகளை நான் சிருஷ்டிப்பேன். மழை உண்டாகிற வரைக்கும் அந்த தளிர் இலைகள் இந்த பூமியை ரட்சிக்கும். அதனால எனக்கு சாகம்பரி அப்படின்னு பேருண்டாகும். அந்த அவதார காலத்துல துர்கமன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு பெரிய அசுரனை நான் கொல்லுவேன். ததா புவி அகம் அப்போது பூமியில நான் சாகம்பரி இது சாகம்பரி அப்படின்னு விக்யாதிம் யாஸ்யாமி கீர்த்திய பிராபிப்பேன். தத்ர ஏவ அப்போ அந்த டைம்ல துர்கமாக்கியம் மகாசுரம் துர்கமன் அப்படின்னு பேர் இருக்கிற மகா அசுரனை வதிஷ்யாமி ச வதிக்கவும் செய்வேன். 47வது ஸ்லோகம். दुर्गा देवी इति विख्यातं तद् मे नाम भविष्यति. पुनः च अहं यदा भीमं रूपं कृत्वा हिमाचले. दुर्गा देवीति विख्यातं तन्मे नाम भविष्यति. पुनश्चाहं यदा भीमं रूपं कृत्वा हिमाचले. துஷ்டனாயிருக்கிற துர்கமன் அப்படிங்கிற அசுரனை நான் நிகிரகிப்பேன். அன்னையிலிருந்து எல்லா நாளைக்கும் என்ன எல்லாரும் துர்கா அப்படின்னு இருக்கிற பேரோடு கூடிட்டு பூஜை பண்ணுவா. மறுபடியும் நான் முனிகளை காப்பாத்துறதுக்காயிட்டு ஹிமாச்சலத்துக்கு போய் பீமமாயிருக்கிற பெரிய ரூபத்தை சீகரிப்பேன். ராட்சசர்களை சாப்பிடுவேன். துர்கா தேவி இது விக்கியாதம். துர்கா தேவி அப்படிங்கிற பேர் எனக்கு உண்டாகும். துர்கமன் அப்படின்னு பேர் இருக்கிற பெரிய அசுரனை நான் நிகிரகிக்கிறதுனால இப்படி ஒரு பேர் எனக்கு உண்டாகும். தளிர் இலைகளால அகில லோகங்களோடும் பரிபாலனத்தை செய்யற சமயத்துல பூமியில எனக்கு சாகம்பரி அப்படின்னு பேர் இருக்கிற பேர் உண்டாகும். ஃபேமஸான பேர் உண்டாகும். அப்போது துர்கமன் அப்படிங்கிற அசுரனை நான் நிகிரகிப்பேன்.
அந்த துர்கமனை கொன்னதாலேயே எனக்கு துர்காதேவி அப்படிங்கிற பேரு வந்து சேரும். சாகம்பரி தேவி பார்வதி தேவியோட அம்சாவதாரம். शागम्बरी सदाक्षी सा सैव दुर्गा प्रकीर्तिता उमा गौरी सदी चण्डी कालिकेशा च पार्वती. 48வது ஸ்லோகம். रक्षांसि भक्षयिष्यामि मुनीनां त्राणकारणात् तदा मां मुनयः सर्वे स्तोष्यन्ति आनम्रमूर्तयः. रक्षांसि भक्षयिष्यामि मुनीनां त्राणकारणात् तदा मां मुनयः सर्वे स्तोष्यन्ति आनम्रमूर्तयः. ரட்சாம்சி பட்சயிஷ்யாமி, ராட்சசர்களை நான் எப்ப சாப்பிட்றேனோ ததாமாம் அப்பவே என்ன ஆனம்ரமூர்த்தையா பக்தியோடு கூடி நமஸ்காரம் பண்ணிட்டு சர்வே முனையா ஸ்தோஷ்யந்தி எல்லா முனிகளும் ஸ்துதிப்பா. நாற்பத்தி 49வது ஸ்லோகம். भीमादेवी इति विख्यातं नाम भीमादेवी इति विख्यातं तद् मे नाम भविष्यति. यदा अरुणाख्यः त्रैलोक्ये महाबाधां करिष्यति. भीमादेवीति विख्यातं तन्मे नाम भविष्यति. यदारुणाख्यस्त्रैलोक्ये महाबाधां करिष्यति. அந்த மாமுனிகள் என்ன பீமாதேவி அப்படின்னு பேரு சொல்லி ஸ்துதிப்பா. அருணன் அப்படின்னு ஃபேமஸா இருக்கிற ஒரு அசுரன் இந்த திரிலோகத்துக்கு பெரிய உபதிரவத்தை செஞ்சுட்டு நடக்கிற அந்த டைமில் அது வரைக்கும் இந்த ஸ்லோகம். 50வது ஸ்லோகம். तदा अहं भ्रामरं रूपं कृत्वा असंज्ञेय षट्पदं त्रैलोक्यस्य हित अर्थाय वदिष्यामि महासुरम्. तदाहं भ्रामरं रूपं कृत्वा संज्ञेय षट्पदं त्रैलोक्यस्य हितार्थाय वदिष्यामि महासुरम्. ததா அகம் அந்த காலகட்டத்தில் நான் அசங்கேய ஷட்பதம் நிறைய வண்டுகளோடு கூடின பிராமரம் கிருத்வா நிறைய வண்டுகளால உண்டாக்கப்பட்டிருக்கிற ரூபத்தை எடுத்துண்டு த்ரைலோக்கியஸ்ய ஹிதார்த்தாய 3 லோகத்தோடும் நன்மைக்காயிட்டு மகா அசுரம் வதிஷ்யாமி அந்த மகா அசுரனை நான் கொல்லுவேன். அருணன் அப்படின்னு ஃபேமஸா இருக்கிற அசுரன் இந்த 3 லோகத்துக்கும் பெரிய உபதிரவத்தை செஞ்சுண்டு
நடக்கிற டைமில் நான் மறுபடியும் ஒரு வண்டாயிட்டு வருவேன். நிறைய வண்டுகள் ஒரு சேர கூடி நின்னா ஒரு பெரிய வண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வருவேன். എന്നിട്ട് இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காയിട്ട് கிளம்புவேன். 51வது ஸ்லோகம். பிராமரி இதி ச மாம் லோகாஹ ததா ஸ்தோஷ்யந்தி சர்வதஹ. இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி. பிராமரீதி ச மாம் லோகாஸ்ததா ஸ்தோஷ்யந்தி சர்வதா. இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி. வண்டோடு ரூபத்தை பிராபிச்சிருக்கிற நான் இந்த 3 லோகத்தையும் காப்பாத்துறதுக்காயிட்டு அருணன் அப்படிங்கிற அசுரனை நிகிரகிப்பேன். அது முதலுக்கு என்ன பிராமரி தேவி அப்படின்னு எல்லாரும் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவா. பிராமரி தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சதா லோகாஹா. அப்போது ஜனங்கள் நான் வண்டோடு ரூபத்துல பார்த்துட்டு என்ன வண்டோடு ரூபத்துல பார்த்துட்டு எல்லா ஜனங்களும் சர்வதஹா பிராமரி இது எல்லா திக்கிலையும் பிராமரி பிராமரி அப்படின்னு மாம் ஸ்தோஷ்யந்தி என்ன ஸ்துதிப்பா. அருணன் அப்படிங்கிற பெரிய அசுரன் 3 லோகங்களிலையும் பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுக்கிற டைம்ல நான் ஒரு வண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறைய நிறைய வண்டுகள் ஒரு சேரணுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு 3 லோகங்களையும் காப்பாத்துறதுக்காயிட்டு அந்த அசுரனை நிகிரகிப்பேன். அப்போது ஜனங்கள் எல்லா இடத்துலயும் நின்னுண்டு என்ன பிராமரி தேவி நமஸ்காரம் அப்படின்னு ஸ்துதிப்பா. ஐம்பத்தி 2வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. ததா ததா அவதீர்ய அகம் கரிஷ்யாமி அரிசம்சயம். ததா ததாவதீர்யாஹம் கரிஷ்யாம்யரிசம்சயம். ததா ததா அப்போது அப்போது எப்பெல்லாம் கஷ்டங்கள் உண்டாகிறதோ அப்பப்பெல்லாம் அகம் அவதீர்யா நான் அவதாரம் பண்ணிட்டு அரிசம்சயம் கரிஷ்யாமி சத்ருநாசத்தை செய்வேன். எப்பெல்லாம் ஆக்குமோ அதர்மம் உண்டாகிறது, எப்பெல்லாம் ஆக்குமோ அசுரர்கள் அவளோடு நாச பிரவൃத்திகளை செய்யறா. ததா ததா அப்போ உடனடியாயிட்டு இம்மீடியேட் ஆயிட்டு அகம் அவதீர்யா நான் அவதாரம் பண்ணுவேன். அரிசம்சயம் கரிஷ்யாமி சத்ருநாசத்தை செய்வேன், சத்ருக்களை இல்லாம பண்ணுவேன். அசுரர்களிலேந்து இருக்கிற உபதிரவம் எப்பெல்லாம் உண்டாகிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணி சத்ருக்களை நாசம் பண்ணுவேன். எப்பெல்லாம் ஆக்குமோ தேவை அப்பெல்லாம் அந்தந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி ரூபத்தை எடுத்துண்டு அசுரர்களை நிகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி இனி எடுக்க போற ஒரு சில அவதாரங்கள் என்னவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு சமாதானப்படுத்துறா தேவர்களை. அப்படி சொல்லிட்டு நீங்கள் இனி பயந்துக்காதங்கோ, எப்பெல்லாம் ஆக்குமோ இனி சத்ருக்கள் உண்டாகிறா அப்பெல்லாம் நான் அவதரிச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு சில அவதாரங்கள் எல்லாம் நான் இதா சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் இதே மாதிரி அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி எப்பெல்லாம் ஆக்குமோ எது ரூபத்தில் அசுரர்கள் உண்டாகிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு அந்த அசுரர்களை இல்லாம பண்றதுக்கு நான் அவதாரம் பண்ணி உங்களை எல்லாம்
சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்னு தேவி சொல்லி தேவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கறா. அப்படி சொல்லிட்டு நாராயணி ஸ்துதி அப்படிங்கிற 11வது அத்தியாயம் முடியறது தேவி மகாத்மியத்துல. இப்படியாக நாராயணி ஸ்துதி அப்படிங்கிற 11வது அத்தியாயம் முடிவடைகிறது. அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். ஓம் இதி மார்க்கண்டேய புராணே. இப்படி மார்க்கண்டேய புராணத்துல சாவர்ணிகே மன்வந்தரே சாவர்ணி மன்வந்தரத்தை சம்பந்திச்சு சொன்னோன தேவி மகாத்மியம் வர்ணனை பண்ணி சொன்னோன நாராயணி ஸ்துதிர் நாமா. நாராயணி ஸ்துதி அப்படின்னு பேர் இருக்கிற அனுஷ்டுப் சந்தசா இருக்கிற அப்படின்னு கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா உத்தம சரிதத்துல எல்லா ஸ்லோகங்களும் அனுஷ்டுப் சந்தசாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அனுஷ்டுப் சந்தஸ் அப்படின்னாக்கா 8 அக்ஷரம் வீதம் 4 லைன், டோட்டலா 32 அக்ஷரங்களாக்கும் ஒரு மந்திரத்துல இருக்கும். அதே மாதிரிதான் நாராயணி ஸ்துதியிலையும் மந்திரங்கள் எல்லாம் அனுஷ்டுப் சந்தசாக்கும். அனுஷ்டுப் சந்தசா இருக்கிற நாராயணி ஸ்துதி அப்படிங்கிற ஏகாதசோத்தியாய 11வது அத்தியாயம் அப்படிங்கிறது முடிவடைகிறது, சமாப்தம் அப்படின்னு இந்த அத்தியாயம் முடிக்கப்படுறது.